நீங்க ஃப்ரெஷராகவே இருந்தாலும் ப்ரோ ரெஸ்யூமை 5 ஸ்டெப் மூலியமா 3 மினிட்ஸில் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கேன்வா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கனால் அதனுடைய சர்ச் பாக்ஸில் ரெஸ்யூம் ஃபார் ஃப்ரெஷர்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் வரும். எதில் பிரைட்டான கலர்ஸ் அதிகமாக ஆட் பண்ணாமல் பார்க்க ப்ரொஃபஷனலாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் அதையும் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ரெஸ்யூமை ரைட் அண்ட் மாடிஃபை பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதில் சாம்பிளிங்க்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் மட்டும் டெலிட் ஆகும், ஃப்ரேம் அப்படியே இருக்கும். அந்த ஃப்ரேமில் உங்களுடைய ஃபோட்டோ எது பெஸ்ட்டாக இருக்குது, ப்ரொஃபஷனலாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அதை மட்டும் உள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய நேமுக்கு கீழே நீங்கள் யார், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபுல் டைமாக யூடியூப்பில் கான்டென்ட் தான் கிரியேட் பண்ணுறேன்னா யூடியூபர் அப்படின்றத போடலாம், அல்லது கான்டென்ட் கிரியேட்டர்னு கூட போடலாம். ஸோ நீங்கள் டெவலப்பரா, டிஜிட்டல் மார்க்கெட்டரா அல்லது அக்கௌண்டண்டா அப்படின்றத உங்கள் நேமுக்கு கீழே போட்டுருங்க. ரெண்டாவது ஸ்டெப்பாக நீங்கள் எடிட் பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ரொஃபைல் சம்மரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ரொஃபைல் சம்மரியை இந்த வீடியோவில் காட்டுறேன். இதில் படித்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேர்ட்ஸோ தேவையில்லாத சென்டென்ஸோ ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். எக்ஸாக்டாக என்னுடைய ப்ரொஃபைல் எங்கே மேட்ச் ஆகும், நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், எதை கற்றுக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கிற மாதிரியே நீங்களும் உங்களுடைய ரெஸ்யூமுக்காக ப்ரொஃபைல் சம்மரியில் மேக்ஸிமம் ஒரு 6 லைன்ஸை பேஸ் பண்ணி வர்ற மாதிரி எழுதுங்க. தென் தேர்ட் ஸ்டெப்பாக எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை உங்கள் ரெஸ்யூமில் இயர் பை இயராக கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் நார்மலாக நீங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், வீட்டோட அட்ரஸை ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அதோட சேர்த்து லிங்க்டினோட ப்ரொஃபைல் யூஆர்எல்லையுமே ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி உங்களுக்காக லிங்க்டின் ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, அதில் ப்ரொஃபைல் கஸ்டம் யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்யூமில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது எப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையுமே கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்யூமில் லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஆர்எல்லை ஆட் பண்ணும்போது மோர் அண்ட் மோர் ப்ரொஃபஷனலாக மாறும். நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே லிங்க்டின் சோஷியல் மீடியா ஆப்பில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய ஹாபி என்னது, இது வரைக்கும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் மாதிரி அந்த அப்ளிகேஷனில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ரெஸ்யூமை பார்க்கக்கூடிய ஹெச்ஆர் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலியமா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மோர் அண்ட் மோர் பெனிஃபிட்டாக இருக்கும். அது மூலியமா உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஃபோர்த் ஸ்டெப்பை பொறுத்தளவுக்கு இதில் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்னு இருக்கு. இதை ஜஸ்ட் நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டு மை ஸ்கில்ஸ் அப்படின்றத எழுதிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் இப்போ வரைக்கும் கிளியராக தெரியும் அப்படின்றத மட்டும் மை ஸ்கில்ஸ்ல எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரெஸ்யூமில் நான் ஒரு யூடியூபராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களுமே பாருங்க. எனக்கு பெரிய லெவலில் கோடிங்லாம் தெரியாது, கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண நாலேஜ் இல்லாட்டி கூட இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியும், யூடியூபரா, ஓகே இந்த விஷயம் எல்லாம் என்னுடைய ஸ்கில்லாக இருக்கு அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ஸ்கில்ஸில் ஆட் பண்ணால் போதுமானது. நீங்கள் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட்டாக ஃபிஃப்த் ஸ்டெப்பாக இந்த ரெஸ்யூமில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே சொல்லிடுறேன். ரெஸ்யூமை நிரப்புறதுக்காக பேஜ் பை பேஜ் வர்றதுக்காக தேவையில்லாத கண்டென்ட் ஆட் பண்ணாதீங்க, தெரியாத விஷயத்தை உள்ள எழுதாதீங்க. ஏன்னா நீங்க இன்டர்வியூக்குள்ள போகும்போது ஹெச்ஆரோ அல்லது டெக்னிக்கல் ரவுண்ட்லயோ உங்களுடைய ரெஸ்யூம்ல நீங்க என்ன அப்டேட் பண்ணிருக்கீங்கன்றதை வச்சு தான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்போ நீங்க ஸ்ட்ரக் ஆனீங்கனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.